வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை மாணவர்களுக்கு நிரூபிக்கிற மாதிரி, அதாவது இந்த ரெண்டு சதுரங்களுடைய பரப்பளவு இந்த ஒரு சதுரத்தின் பரப்பளவுக்குள்ளே அடக்கமாகுது அப்படிங்கிறதுக்கு a² + b² = c²ங்கிற கான்செப்டை எப்படி விளக்குறதுன்னு சம்மந்தமான ஒரு ஜியோஜிப்ரா ஆப்லெட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது இன்னைய டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஸோ ஜியோஜிப்ரா கிளாசிக்கில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வியூ ஆப்ஷனில் போய்ட்டு இன்புட் பாரை ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ நமக்கு என்ன, இந்தமாரி ஒயிட் ஸ்க்ரீனே போதும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ரைட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம்னாக்கா பாலிகான் டூல் வச்சு நமக்கு எக்ஸாக்டாக ஒரு ரைட் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஒரு செக்மெண்ட் ஒன்று வரைஞ்சாச்சு. இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பர்பண்டிகுலர் லைன், இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைனு, அண்ட் தென் அது மேலே ஒரு பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட், இந்த லைன் மேலே ஒரு ஆப்ஜெக்ட், ரைட். இப்போ நம்ம ஒரு பாலிகோன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இந்த பாலிகோன் எப்படி இருக்க போகுதுன்னா ஃப்ரம் இங்கேருந்து இங்கே, ரைட். இப்போ நமக்கு இந்த லைன் தேவையில்லை, நமக்கு ட்ரையாங்கிள் தான் வேணும். ஸோ லைன் மேலே கிளிக் பண்ணோன்னா இந்த லைன் போயிடுச்சு, ரைட். இப்போ இதனுடைய ஆங்கிள்ஸ் என்னென்னு பார்க்கணும்னா இந்த ஆங்கிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த பாலிகோன் மேலே ஒரு கிளிக் பண்ணாலே இதோடைய எல்லா ஆங்கிளும் தெரியும். ஸோ இங்கே ரைட் ட்ரையாங்கிள்ங்கிறதுக்கு 90 தெரிஞ்சால் போதும். இது ரெண்டும் தேவையில்லைங்கிறதுனால நான் ஷோ ஆப்ஜெக்ட் கொடுத்தோன்னே அது ரெண்டும் டிக்கை எடுத்து விட்டுறேன், அதனால் அது தெரியாது. லைக் இந்த ஏபிசிங்கிற லேபிள் இருக்குது, அதை நம்ம கடைசியை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம், ரைட். இப்போ நம்ம ஒரு ரைட் ட்ரையாங்கிள் சுற்றி 3 ஸ்கொயர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், அந்த 3 சைடையும். ஸோ அப்போ நமக்கு ரெகுலர் பாலிகோன் டூலை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெகுலர் பாலிகோன் டூலை யூஸ் பண்ணும் பொழுது இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரெண்டையுமே செய்து காட்டுறேன். இப்போ இங்கேருந்து இங்கே கிளிக் பண்ணுறேன், 4 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா ஃபினிஷிங்காக நம்ம வந்து பிலேருந்து ஏ போய் ஏலேருந்து சி போய் சிலேருந்து பி வந்தோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்படி கிடைக்கிது. ஒருவேளை பிலேருந்து சி கொடுத்துருந்தால் இந்த சைடில் ஸ்கொயர் உருவாயிருக்கும். ஓகே தானே? அதுக்கு அடுத்தது நான் எங்கேருந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து சிலேருந்து ஏ. ஓகே, இப்போ என்ன ஆகிடுச்சு, திஸ் சைடு வந்துடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், Ctrl+Z கொடுத்துட்டு Ctrl+Z கொடுத்துறேன். இப்போ நான் எங்கேருந்து எங்கே செலக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரிஜிட் பாலிகோனில் ரெகுலர் பாலிகோன் எடுத்துக்கிறேன். ஃப்ரம் ஏ டு சி கொடுக்குறேன். ஸோ 4. ஓகே, அப்போ நம்ம எந்த ப்ரொசீஜரில் போனோமோ அந்த ப்ரொசீஜரில் கொடுக்கணும். இப்போ அடுத்தது எங்கேருந்து எங்கே கொடுக்கணும், பி டு ஏ. ஓகே, இப்போ அதுக்கு கீழே வந்ததை பார்க்கலாம். அப்போ நம்ம இங்கேருந்து பிலேருந்து ஏ, ஏலேருந்து சி, சிலேருந்து பின்னு நம்ம முக்கோணம் அமைச்சோங்கிறதுனால அந்த ஆர்டர் படி நம்ம போனோம்னா ட்ரையாங்கிள் வெளியில் வரும், இது ஸ்கொயர். ஒருவேளை நாங்கள் ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்தோம்னா உள்ள ஸ்கொயர் வந்துடும். நமக்கு வெளியில் ஸ்கொயர் தான் தேவை. ஸோ இதை நான் கொஞ்சம் விசிபிளாக இருக்கிறதுக்காக சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் மூவ் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்க்ரீனில் நம்ம எப்போ இது பண்ணாலும் நம்ம மூவ் டூலை கிளிக் பண்ணுறோம்னா சரியாயிடும். ஸோ இப்போ இந்த கேங்கிற புள்ளியும் ஜேங்கிற புள்ளியும் தேவையில்லாமல் உருவாயிடுச்சு. அதை நான் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு ரைட் ட்ரையாங்கிள் வித்து 3 சைட்லேயும் ஸ்கொயர் சர்க்கிள் இதாக இருக்கிறது தெரியுது. ஓகே, ரைட். இப்போ நமக்கு இந்த பாலிகோன்னு சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்கொயரினுடைய லேபிள் தெரிய வேணாம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்காக செலக்ட் பண்ணி செய்கிறதுக்கு இந்த பாலிகோன் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் செலக்ட் ஆகிடும். எது, இந்த பாலிகோன் பூரா. இப்போ இது மேலே ரைட் கிளிக் பண்ணி ஷோ லேபிள் கொடுத்துட்டிங்கன்னா இது 3 காலி ஆகிடும். ஓகே, அதேமாரி செக்மெண்ட்டுக்கும் கிளிக் பண்ணுங்கள். செக்மெண்ட் பூரா செலக்ட் ஆகிருக்கும். கிளிக் பண்ணி ஷோ லேபிள் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அந்த லேபிள் ஆனது என்ன ஆகிடும் அப்படின்னாக்க போயிடும். ஓகே, இப்போ அந்த ஆங்கிள் 90 டிகிரி இருக்கணுமா அப்படின்னா அதை ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நேம் அண்ட் வேல்யூவில் வேல்யூ மட்டும் மாற்றிங்க போதும். ஏன்னா ரைட் ட்ரையாங்கிளும் தெரியறதுக்காக அந்த 90 டிகிரி மட்டும் இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஓரளவு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பித்தாகரஸ் தேற்றத்துக்கான பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிளை சுற்றி 3 ஸ்கொயர்ஸை வரைஞ்சாச்சு, ரைட். இப்போ நம்ம இந்த மூவபிள் டூலை யூஸ் பண்ணி இங்கே மேலேயும் கீழேயும் நாங்கள் நவுத்தும் போது இந்த ஸ்கொயர்ஸினுடைய லென்த் வேரி ஆகிறதையும் இந்த பேஸ்லேயும் மாறுறதையும் பார்க்க முடியுது. ஓகே, இப்போ நம்ம எப்படி வேணாலும் இதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி பயன்படுத்தி, ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன ஸ்கொயராக இருக்கிறது அப்படியே இந்த ஸ்கொயராக போய் இங்கே எங்கே இடம் இருக்கோ அங்கே செட் ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிற ஸ்கொயரை பாக்கி உள்ள ஸ்பேசஸில் ப்ரோக் பண்ணி இங்கே கொண்டு போய் அந்தந்த இடத்துல ஸ்பேஸாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெக்டர் டூலை தான் பயன்படுத்த போகிறோம். வெக்டர் டூல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஆப்ஜெக்டை நகர்த்துறதுக்கு இந்த நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா, ரிஃப்ளெக்ஷன் ட்ரான்ஸ்லேட் பை வெக்டர். உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன்.
அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அது முதல்ல இந்த பீசஸாக நம்ம நறுக்கிறதுக்கு சில ப்ரொசீஜர் செய்யணும். அதில் செய்யக்கூடிய ப்ரொசீஜர் இதுதான். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா பேரலல் லைனை செலக்ட் பண்ணிங்க. ஓகே, பேரலல் லைன் எதுக்கு பேரலாக வரைய போகிறோம்னா இந்த ஜிலேருந்து இந்த சி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பேரலல் லைன் வரைஞ்சாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த எஃப்லேருந்து இந்த சிக்கு சிபி இருக்கு இல்லையா, பிசிக்கு ஒரு பேரலல் லைன். ரெண்டு பேரலல் லைனும் இன்டர்செக்ட் பண்ணிக்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணிக்கிற பாயிண்ட்டு. ஓகே, அண்ட் தென் அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கொயரை இந்த ரெண்டு லைனை இன்டர்செக்ட் பண்ணிக்கிட்டே அது எங்கெங்கெல்லாம் மீட் பண்ணுதோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட் எது இருக்குன்னா இந்த ட்ரையாங்கிள் வித் திஸ் இது, அதுக்கடுத்தது இதுக்கும் இந்த இடத்துலையும். ஸோ இப்போ உங்களுக்கு எத்தனை இடத்துலனாக்கா 1 2 3 இடத்துல வந்துச்சு. ரைட், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை பீசஸாக நம்ம நறுக்க போகிறோம்னாக்கா இந்த ஸ்கொயரை நம்ம நவுத்த முடியாது. அப்போ இதுக்கு மேலே நாம் ஒரு பாலிகோனை இது க்ரியேட் பண்ண போகிறோம், புது பாலிகோன், அதுதான் நகரப்போகுது. ஸோ நகரக்கூடிய பாலிகோன் இதுதான். ஸோ நாமளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 இது ஒரு பொது பாலிகோன். கிளியர்? அதே மாதிரி அடுத்தது இன்னொரு பாலிகோன் இது அப்படின்னா எஃப்லேருந்து ஆரம்பிக்கிறோம், கேக்கு வரோம், கேலேருந்து ஜிக்கு போகிறோம், ஜிலேருந்து மறுபடியும் எஃப்க்கு போகிறோம். இது அனதர் பாலிகோன். ரைட், அடுத்ததாக என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு பாலிகோன், நம்ம மொத்தம் 4 பாலிகோன் இங்கே வரும். அதாவது 2 ட்ரையாங்கிளும் ஒரு பாலிகோன் வரும். ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் முடிச்சிட்டோம். அடுத்தது ஜிலேருந்து கே என் மறுபடியும் ஜி. ரைட், அடுத்தது எம்லேருந்து என், ஏக்கு வந்து எண்ணுக்கு போய் கே வழியாக மறுபடியும் எம். ரைட்டா, இப்போ மொத்தம் 4 இது முடிஞ்சிருச்சு. 1 2 3 4 வந்துருச்சு. இதில் 2 பாலிகோனும் இருக்கும், 2 ட்ரையாங்கிள் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இதெல்லாம் எங்கே கொண்டு போகிறோம்னா இங்கே கொண்டு போகிறோம். ஸோ அந்த 2 பேரலல் லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதுங்களோட வேலை முடிஞ்சதுனால அது ரெண்டையும் நான் என்ன பண்ணிடுறேன், டிசேபிள் பண்ணிடுறேன். எப்படின்னா அந்த லைன் இருக்கும், அதில் மேலே அப்படி கிளிக் பண்ணோன்னே டிசேபிள் ஆகிடும். ரைட், இப்போ நம்ம பாலிகோன் புதுசாக வரைஞ்சோம் இல்லையா, இதெல்லாம் ஒரே கலராக இருந்தால் நமக்கு அங்கே போகும்போது டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ ஒவ்வொரு பாலிகோனுடைய கலரை நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு கலர் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு உள்ளதை க்ரீன் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ அதனுடைய கலர் மாறிடுச்சு. ரைட், நெக்ஸ்ட் உள்ளதுக்கு இது மேலே பாயிண்ட் உள்ள இருக்குது, மூவ் கொடுத்துட்டேன். அடுத்து இதனுடைய கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன், ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் இது வந்து க்ரீன் செலக்ட் பண்ணியிருந்தோம். அடுத்து இதுக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருவோம். அடுத்தது இதுக்கு இந்த கலர் கொடுப்போம். ஓகே, அடுத்து இந்த ட்ரையாங்கிளுக்கு ஓகே பர்பிள் கலர் கொடுத்துருவோம். லைன் செலக்ட் ஆகிருக்கு, மூவ் டூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து இந்த பர்பிள் கலர் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு ட்ரையாங்கிள்ஸ் வெவ்வேறு கலரில் இருக்கிறத பார்க்கலாம். 2 பாலிகோன் 2 ட்ரையாங்கிள். ரைட், இப்போ 4 இதாக பிரித்தாச்சு. ஸோ இப்போ இதுவும் நகரணும் அப்படிங்கிறதுனால இது மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் கலர் ஆப்ஷனில் போயிட்டு என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதில் கொடுக்காத ஒரு கலரை கொடுத்துப்போம். ஸோ ரெட்டை கொடுத்துறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைன்ஸ் தெரியுது, இந்த லைன் ரெண்டையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரைட், இப்போ நமக்கு அந்த ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இதெல்லாம் அங்கே நகர்த்த போகிறோம் பை யூஸிங் வெக்டர். ரைட், அப்போ ஃபஸ்ட்டு எதை எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு முதல்ல இந்த மூளை கொண்டு போக போகிறோம், இந்த பார்ட்டை இங்கே கொண்டு போக போகிறோம். அதுக்கடுத்தது இந்த ஸ்கொயர் கொண்டு போவோம். அடுத்தது இதை இந்த இடத்துல கொண்டு போக போகிறோம். இந்த பார்ட்டு இங்கே வரப்போகுது. ஸோ 4 பார்ட்டு, நடுவில் இந்த சென்டரில் இந்த ஸ்கொயர் இருக்க போகுது. சரிதானே? இப்போ இந்த ஸ்கொயர் எந்த இடத்துல இங்கே லிங்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பார்ட் போய் இங்கே மெர்ஜ் ஆகிறதுனால எவ்வளோ ஏரியாவை அதை ஆக்குப்பை பண்ணிக்குதுங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்காக ஒரு சர்க்கிள் நம்ம எதை யூஸ் பண்ணி வரைய போகிறோம்னா கேம்பஸ் டூலை யூஸ் பண்ணி இந்த ஆரளவை எடுத்துங்க, ஒரு வட்டம் வரும். அது எங்கே இருந்துன்னா இங்கே வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் வந்துடும். இப்போ இன்டர்செக்ட் டூலை யூஸ் பண்ணி இந்த சர்க்கிளும் இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை நோட் பண்ணிங்க. ஓன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த சர்க்கிள் தேவையில்லை. எனவே சர்க்கிளை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா
ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ சர்க்கிள்ங்கிற பாயிண்டில் வந்து கோனிக்னு இருக்குது, எடுத்துட்டேன். சரி தானே? அந்த ஜேங்கிற பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நமக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா புரியுதா? இந்த லென்த்தானது இங்கே இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் போய் இங்கே ஜாயின் பண்ண போகுது. ரைட், இப்போ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேலை பூரா வெக்டரை வச்சின வேலை தான். ஸோ கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். இந்த வெக்டர் வந்து எந்த அளவில் நகரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்லைடர் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்லைடர் இது என்ன கண்ட்ரோல் இசட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த சர்க்கிளை போய்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன், முதல்ல சர்க்கிளை டிசேபிள் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஜேங்கிறத டெலிட் பண்ணிட்டேன். ஸ்லைடர் இப்போ ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓங்கிற பேரில் ஒரு ஸ்லைடர் வருது. இதோட வேலை வந்து 0லேருந்து 1, இன்க்ரிமெண்ட்டு 0.1 வச்சுக்கலாம். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம், வேணால் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 0.1 வச்சுக்கிறேன். ஆசிலேட்டிங்கிறதுல இன்க்ரீஸிங் ஒன்ஸ், அது மட்டும் போதும், ஒரு தடவை போனாலே போதும். ஓகே தானே? திரும்பி திரும்பி போயிட்டு வரணும்னாக்கா நீங்கள் இன்க்ரீஸிங் ஆசிலேட்டிங்னு வச்சுக்கலாம். ரைட், க்ரியேட் பண்ண போகிறோம். v1 இஸ் ஈக்குவல் டு ஓங்கிற ஸ்பீடில் இன்ட்டு, அதான் ஓங்கிறது ஸ்லைடரோட வேலையை கொடுத்துட்டேன். வெக்டர் உருவாக போகுது. இந்த வெக்டர் எங்கேருந்து எங்கே போகணும் அப்படிங்கிறது தான் நமக்கான ஒர்க்கு. ஸோ எங்கேருந்து எங்கே போகணுன்னா இந்த கே வந்து எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேங்கிறது நமக்கு தேவையான இடத்துக்கு நம்ம நகர்த்த போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு a is equal to d, அப்போ k equal to k, d கொடுக்குறோம். என்டரை தட்டிட்டேன். ட்ரான்ஸ்லேட் பை வெக்டருங்கிற டூலை யூஸ் பண்ணுறேன். இப்போ கேங்கிற பாயிண்ட் என்னது எங்கே போயிட்டுனா இந்த இடத்துக்கு வந்துடுச்சு, டிக்கு வந்துடுச்சு. ரைட்டா? ஸோ மொதல் வேலை முடிஞ்சுது. கேங்கிறது டிக்கு வந்துடுச்சு. அடுத்தது வெக்டர் 2 இஸ் ஈக்குவல் டு அதே ஓ இன்ட்டு வெக்டர், இப்போ எங்கேருந்து எங்கே போகணும், முந்தி வந்து இந்த கேங்கிற புள்ளி போய் எங்கே ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அடுத்தது இந்த கே போய் எங்கே ஜாயின் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகுது. அப்போ கேங்கிறது ஈக்கு போகணும். அப்போ கேபிட்டல் கே இ ஒரு புது வெக்டர் உருவாகிருக்கும். இப்போ அந்த ட்ரான்ஸ்லேட் பை வெக்டருங்கிற டூலை யூஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிளை இந்த வெக்டரோட பிளேஸுக்கு போயாச்சா? ரைட், இப்போ இது ரெண்டும் போனதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ஸ்கொயர் வந்து இந்த எண்ணுங்கிற பாயிண்ட்டுக்கு போக போகுது. பி வந்து எண்ணுக்கு போகணும், அதுக்கான வெக்டர். நம்ம கடைசியாக கூட இந்த ஸ்கொயரை கொண்டு போய்க்கலாம். ஸோ ரிமைனிங் பிளேஸஸில் எந்த எங்கெங்கே போகணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணும்போது நம்ம கரெக்டாக இந்த ஸ்கொயர் அங்கே போனால் ஈஸியாக இருக்குங்கிறதுனால v3 இஸ் ஈக்குவல் டு ஓ இன்ட்டு வெக்டர் எங்கேருந்து எங்கே போகணுன்னு சொன்னோம். பி வந்து எண்ணுக்கு, பி வந்து எண் இல்லை, அந்த இடத்துல நிறைய லேபிள் இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும். பிங்கிறது ஓக்கு போகணும். ஓகே, அப்போ பி ஓ என்ற கொடுத்துட்டேன். இப்போ ட்ரான்ஸ்லேட் பை வெக்டர் போகிறேன். இந்த ஸ்கொயர் இந்த வெக்டருக்கு v3 அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம அடுத்ததாக இருக்கக்கூடியது கே ஈக்குவல் டு பிக்கு போகணும். அடுத்தது கே ஈக்குவல் டு பிக்கு, அந்த கேங்கிறது இந்த க்ரீனு இந்த பிக்கு வரப்போகுது. அப்போ v4 இஸ் ஈக்குவல் டு ஓ ஸ்மால் ஓ என ஸ்லைடருக்குள்ளது இன்ட்டு வெக்டர். ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்க போகிறோம்னாக்க கே தான். இப்போ கேலேருந்து எங்கே போகணும் அப்படின்னா பிக்கு போகணும். என்டர் தட்டிட்டேன். இப்போ ட்ரான்ஸ்லேட் பை வெக்டர் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணுறேன். v4 கிளிக் பண்ணுறேன், வந்துடுச்சு. ஸோ பாக்கி நமக்கு இருக்கிற ஒரே ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்த பிங்க் கலரில் உள்ளது, இதுலேயும் இந்த கேவை கொண்டு போய் சியில் வைக்க போகிறோம். அப்போ v5 வெக்டர் 5 இஸ் ஈக்குவல் டு ஓ இன்ட்டு வெக்டர் எங்கேருந்து எங்கே போகணும், இப்போ கேங்கிற புள்ளி இப்போ எங்கே போகணும்னா சிக்கு போகணும். இப்போ v5 உருவாயிட்டு ட்ரான்ஸ்லேட் பை வெக்டர் கொடுக்குறோம். இப்போ இந்த எந்த பார்ட்டோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு
v5 வெக்டர் v5 எங்கே இருக்குன்னு பாருங்கள். அது மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணால் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கும். சரிதானே? இப்போ நிறைய எழுத்துக்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ வெக்டர் மேலே கிளிக் பண்ணுங்கள். வெக்டர் ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கும். அது மேலே கிளிக் பண்ணி ஷோ ஆப்ஜெக்ட் கொடுத்தா வெக்டர் பூரா போயிருக்கும். ரைட். அதுக்கு அடுத்தது ட்ரையாங்கிளில் மேலே கிளிக் பண்ணுங்கள். ட்ரையாங்கிள் ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கும். ஓகே. அது மேலே கிளிக் பண்ணி ஷோ ஆப்ஜெக்டில் ஷோ லேபிள் கொடுத்து மறுபடியும் ஷோ லேபிள் 2வது தடவை கொடுத்திங்கன்னா லேபிள் இருக்கிறதெல்லாம் போயிடும். அண்ட் தென் இங்கே இருக்கிறது அந்த லைன் செக்மெண்ட்னு சொல்லக்கூடியது. இதுக்கு நம்ம மேலே இப்படி செலக்ட் பண்ணுறோம். அடுத்து லைன் செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோ லேபிள் தான். ஷோ லேபிள் மறுபடியும் ஒரு தடவை டிக் அடித்தா எல்லா லேபிளும் போயிடும். அதுக்கடுத்தது இந்த குவாட்ரிலேட்டரல் இதை செலக்ட் பண்ணுறேன். குவாட்ரிலேட்டரல் ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கும். அது மேலே ரைட் கிளிக் பண்ணி ஷோ லேபிள் கொடுத்து மறுபடியும் ஷோ லேபிள் கொடுத்திங்கன்னா போயிடும். அடுத்தது பாலிகான் டூலு இதில் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா சில இடத்துல இருந்து சில இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால தான் இப்போ ஷோ லேபிள் கொடுத்து மறுபடியும் ஷோ லேபிள் கொடுத்தா. ரைட். அடுத்ததாக இருக்கிறது இந்த பாயிண்ட்ஸு. இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால பாயிண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணுறேன். ஷோ லேபிள் கொடுக்குறேன். மறுபடியும் ஷோ லேபிள் கொடுத்தா எல்லா பாயிண்ட்ஸும் காணா போயிடுது. ஓகே தானே? இதை தவிர வேறு எங்கேயாவது உங்களுக்கு லேபிள்ஸ் இருந்ததுன்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணி இப்போ இது இருக்குது, இது மேலே ரைட் கிளிக் பண்ணி ஷோ லேபிளை எடுத்து விட்ருங்க. லேபிள்ஸே வேண்டாம் அப்படின்னாக்கா நம்ம இந்தமாரி எடுத்து விட்லாம். ஓகே. வேறு எதுவும் உங்களுக்கு எழுத்துக்கள் மறைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த HIJK கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஷோ லேபிள் கொடுத்து மறைச்சிடலாம். ஓகே. இப்போ நமக்கு 90 டிகிரி மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூவ் டூலை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா ஒரு தடவை மூவ் பண்ணி காமிச்சிட்றேன். எல்லாம் அது இடத்துக்கு வந்துடுது. திருப்பி அது இடத்துக்கு அது போயிடுது. ஓகே. ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா டார்க் கலராக இருந்ததுன்னா இங்கே போன பிறகு இது எம்டியான மாதிரி காமிக்கணும். இதன் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் போங்க. கலர் ஆப்ஷனில் இப்போ இந்த க்ரீன் மேலே கிளிக் பண்ணியிருக்கோம் இல்லையா? எது மேலேனா இந்த க்ரீனு. அப்போ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் செட்டிங்ஸ் போகிறோம். கலர் அப்படிங்கிறதுல க்ரீன் இருக்கும். அப்போ இந்த க்ரீனை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட குறைச்சி பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் பாருங்கள், லைட் பண்ணிட்டேன். இதையும் இந்த ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக குறைச்சிடறேன். அந்த இருந்ததுக்கான அந்த அடையாளம் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதோட ஒப்பாசிட்டியை நம்ம ஃபுல்லாக குறைச்சிடலாம். ஓகே தானே? இது எதுக்குன்னா அதுங்க போன பிறகு அந்த இதுலேயும் அந்த கலரோட ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக குறைச்சிடறேன். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாருங்கள், இப்போ இதுங்க வந்தோடனே ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ அந்த அனிமேஷன் கொடுத்தோன்னே என்ன ஆகுது பாருங்கள், இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நம்ம அனிமேஷன் ஸ்பீடை இந்த இடத்துல கிளிக் பண்ணி வேகமாக்கிக்கலாம். ரைட். ஓகே. இப்போ நமக்கு எம்டி ஸ்பேஸாக இருக்கிறதுல நம்ம தேவைப்படுற மாதிரி எது தேவை எது தேவையில்லைங்கிறத நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது பித்தாகரஸ் தேற்றத்தினுடைய நிறுவனத்தை வெக்டர் டூலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.